ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவள் பிரகாச வளரார் விடேசம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். சரி சாமி, போன வகுப்புல நம்ம இன்ட்ரோ தான் பார்த்தோம், அது கூட காவசி தான் பார்த்தோம். அடுத்து கண்டினியூ பண்ணுவோமா மகாதேவ மாலையோட இன்ட்ரோவை? உங்க விருப்பம். என்ன சாமி ஏன் விருப்பம்ன்றீங்க? எப்படி கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், விருப்பம்லாம் கிடையாது. அப்ப கேள்வி கேட்க கூடாது. இதுதான் தவளை தன் வாயால கட்டுச்சுன்றது, இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் இல்லைங்க. கேசவமூர்த்தி ஐயா ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு சேட்ல. ஐயா, வாட் இஸ் சன்மார்க்கம் அப்படின்னு கேட்கிறாரியா, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். வாட் இஸ் சன்மார்க்கம் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் சன்மார்க்கம்? கேசவமூர்த்தி ஐயா நீங்க தானே கேட்டீங்க, என்ன மாட்டி விட்டு? ஆமாங்க ஐயா. சன்மார்க்கம் என்றால் என்ன தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்தால்? அவர் கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. அவன் நடைமுறையில அவ்வளவு தூரம் படிச்சிருக்காரு. ஏன் சாமி? எங்க படிச்சிருக்காரு? நடைமுறை சன்மார்க்கத்துல சன்மார்க்கத்துல படிச்சிருக்கிறாரு. ஓகே. நிறைய எல்லாம் போற இதெல்லாம் போற அவ்வளவு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காரு அவரு. இவர் கேட்கிறாரு கேள்விய, ஏன் இப்படி கேட்கிறாரு? கேசவமூர்த்தி ஐயா தான் சொல்லணும் ஏன் இப்படி கேட்கிறாரு. எல்லாருக்கும் புரிதல் வேணும்னுதான், வேற ஒண்ணும் இல்லையா? எல்லாருக்கும் புரிதல் வேணும்னு கேக்குறாரு ஐயா, அவருக்கு இல்லையா? உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு புரிஞ்சா? புரியுதுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க. சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தண்ணி தகமா இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரட்டா? அப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். யாரு சொல்றீங்க என்னன்னு ஒரு முடிவு எடுங்க. சாகா கல்வி அடியது தான் சன்மார்க்கம் ஐயா. வெரி குட். செய்ய சாகரி பணம் படிச்சீங்களா? என்ன கேட்கணும்னு தோணுச்சியா, அதனால கேட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும், எல்லாருக்கும் புரிதல் வேணும்னு, அவ்வளவுதான்யா, வேற ஒண்ணும் இல்லையா? ஏன் கேட்டீங்க? நான் கேட்கல, நீ கேட்டனால்தான் கேட்டீங்க. நிறைய படிச்சிருக்கீங்களே. ஆமா, படிச்சிருக்கீங்களே, அது நிறைய கொடுத்துருக்காரு சொல்றீங்க. நான் ஆசைப்பட்டு கேட்கறேன். அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னா யாரும் சந்தோஷம் இல்லை. நான் சொல்ல விட நிறைய படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. என்ன முடிவு எடுத்தீங்க? சாகர்படிதான் சம்பாதிச்சு விட்டாரு. சாகா கல்வியை கற்பதே சன்மார்க்கமா? அது அப்படியே என்னன்னு கேட்டேன். ஏன் அவர் கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க, நீ அவரை திருப்பி கேள்வி கேட்டா, அவரு கூட கேள்வி கேட்டா நீங்க தெரிஞ்சவங்க கேட்டா எப்படி? அவர் படிச்சிருக்காரு சார் அவரு. மறந்துருப்பாரு, திடீர்னு அவரை ரிஃப்ரெஷ் பண்றாருயா. என்ன படிச்சிட்டு இருக்காரு? இன்னும் படிச்சிட்டு இருக்காரு. சரி, தீவிர மெம்பர் அதுல. எதுல? நடைமுறை சன்மார்க்கத்துல. ஓ, பட்டு முடிவு எடுங்க, ஏதோ பாட்டுக்கு போவோம். கேசவமூர்த்தி அமைதியா இருக்கீங்க. சாகர்கல்வி படிதான் சம்பாதிச்சு சொல்லிட்டாரு. கேட்டா ஒரே ஆளா கேட்டார். சரியா? மரணப்பிரதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம். ஓகே.
ஐயா சொல்ற என்மா இறப்படும் சன்மானம் சொல்லிட்டாரு ஐயா. ம் என்மாரும் இறப்படும் சன்மானம், ஒரு மாதிரி இறப்படும் சன்மானம் தான். சன்மானம் அதுதான் சாகக்கூடாது. அந்த வழிதான் நான் படிக்கிறோம், அதான் சொல்லித்தரோம், அதான் படிக்கிறோம். அதாவது அதாவது ஏன் சாவாம இருக்கிறதுக்கு வழி காட்டுறதுதான் சன்மார்க்கம். சரியா? ஆமா, அவ்வளவுதான். முடிஞ்சு அவ்வளவுதான் உங்களுக்கு. ஓகே கேசவமூர்த்தி ஐயா, ஓகேங்களா? நன்றிங்க ஐயா. தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியட்டோன்னு தான் கேட்டேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லையா. நன்றிங்க ஐயா. நன்றியா நன்றியா, கேட்டமைக்கு நன்றி. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் திருப்பி. சரி சாமி, நம்ம கதைக்கு வருவோம். இப்ப எடுத்து புக் எடுத்துக்கேன். மகாதேவ மாலை. போன கிளாஸ்ல வந்து இத பாருங்க, 1வது பேரா 2, 3, 4, 5, 6, 7வது பேரா வரைக்கும் தான் படிச்சோம். அதுலயே அவ்வளவு பாட்டை பார்த்துக்கிட்டு அங்க தோவி இங்க தாவி ஒரு வழியா இப்ப 8வது பேரா படிப்புமா. போன கிளாஸ்ல நானே படிச்சு விட்டேன் ஆர்வத்துல. இப்ப மக்க படிக்கட்டும். மகாதேவ மாலை முதல் திருமுறை தான். அப்படி ஆரம்பிங்க. யார் வேணாலும் படிக்கலாம். ஐயா நான் படிக்கிறேன். ம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். மகாதேவ மாலை முதல் திருமுறைதான். அதிலே கூறியுள்ள கருத்துக்களும் உண்மைகளும் 6ஆம் திருமுறைக்கு சற்றேனும் மாறுபட்டுள்ளதா? உலக நிலை முழுதாகி என்ற இல்லைங்க, சற்றேனும் மாறுபட்டு உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன சாமி, ஏன் இந்த கேள்வி? மாறுபடலன்னு அர்த்தம். மாறுபடலன்னு அர்த்தம். ஓகே ஓகே. 6ஆம் நூல்ல என்ன சொல்லியிருக்கோம் அதே கருத்து தான் முதல் திருமறையில மாதம் சொல்லியிருக்கேன். அதுதான் இவங்க அற்பறிவான போது எழுதிட்டு. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு அந்த யாரு மகேஸ்வரியம்மா நீங்க தானே கேட்டீங்க அன்னைக்கு? என்னங்கய்யா? அந்த தெய்வமணி மாலை தான் பாடலா வல்ல எழுதினது அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு ஆதாரத்தோட வரும் பாருங்க. சரிங்கய்யா, நன்றி. ஓகே, அடுத்து படிங்கம்மா, தொடர்ந்து படிங்கள். உலக நிலை முழுதாகி என்ற மகாதேவ அடுத்து அதானங்கய்யா? அதான் உலக நிலை முழுதாகி. உலக நிலை முழுதாகி என்ற மகாதேவ மாலை பாடலுக்கு வேறு எந்த பாடலை இணையாக சொல்ல முடியும்? ஏன் அப்படி அந்த பாட்டு ஸ்பெஷலி சாமி? அந்த ஒரு பாட்டே போறோம். 6ஆம் நூல்ல இருந்தாங்கள ஒரு பாட்டு ஈக்குவலா 2 பாடம் இருக்கான்னு கேக்குறேன். 6ஆம் திருமுறையிலே இல்லையா? 2 பாட்டு ஈக்குவலா இருக்கா? எங்களுக்கு கேட்டா எனக்கு என்ன தெரியும், இந்த பாட்டையும் போது நான் பார்த்தது இல்ல. அறிஞர் பெருமக்களே நீங்க சொல்லுங்க. இந்த பாட்டு பாருங்களா? பாத்துருவோமா? பாத்துருங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இன்ட்ரோ தான் முடிக்க போறோம். அதனால ஒரு பாடலாச்சும் பாப்போம் சாமி. அதே முடிப்பா இல்லைங்க. உலக நிலை முழுதாகி என்ற மகாதேவ மாலை பாடலுக்கு வேறு எந்த பாடலை இணையாக சொல்ல முடியும்? அதாவது இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா 6 திருமுறையில எந்த பாடுமே அதுக்கு இணையா வராதுன்றீங்களா? ஆமா. அப்படியேப்பட்ட சூப்பரான பாடலை பார்க்காம விட்டாக்கா அது பெரிய குற்றம். பாத்துருவோம். என்ன சொல்றீங்க சாமி? பாத்துருவோம். அப்படியேப்பட்ட பாடலை பாத்துட வேண்டியதுதான். ஐயோ, 6ஆம் திருமுறைக்கே போறேன் சாமி. பழக்கி விட்டாங்க. எதாவது பாடு சாமி? இல்லை சாமி, அசிஸ்டன்ட் இருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்கு. சொல்லுங்க, யாரு இது? முதல் பாடலங்க. முத பாடலா? காப்பு பாட்டுக்கு அடுத்த பாட்டுங்க. உலக நிலை முழுதாகி ஆங்காங்கு உயிராகி. ஓகே சாமி, சொல்லுங்க. என்ன பாட்டு? 1வது பாட்டு. படிங்க மகேஸ்வரம்மா, நீங்களே படிங்க. உலக நிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி
இலகு சிதாகாசமதாய் பரமகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே. எனக்கு சாமி சாமி இவங்க படிக்கும் பொழுது எனக்கு இந்த ஔவையார் படத்துல ஒருத்தவங்க நடிச்சாங்கல்ல, அவங்க ஞாபகம் வந்துச்சு சாமி. அவங்க இப்படிதான் படிப்பாங்க. இந்த ஔவையார் படம் ஒரு படம் இருக்கு. கேபி சுந்தரம். அவங்க இப்படிதான் பேசுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களா நீங்க? இல்ல நான் மதுரை, அவங்க கொடுமுடி. கொடுமுடியா? ஆமா, அவங்க கொடுமுடி. அதுதான் கொடுமுடி சுந்தரம்பாள்னு வரும் அந்த காலத்துக்காரங்க. ஓகே சொல்லுங்க சாமி. உலக நிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்குயிராம் ஒளிதானாகி. ஒரே நாள் தெரியும். ஒரே நாள் ஒரே தெரியும்ல. ஒரே வச்சிருக்கிறேன். அதை ஒரே படிச்சிருக்க. முடிஞ்சு. எதுக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? ஒண்ணு பெருசு எவ்வளவு போது பாருங்க. அது சரியா தெரியல, ரொம்ப லைட்டா இருக்கு. எழுத்து சரியா தெரியல, ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. புக்கு ஒரிஜினல் இருக்கா, பிடிஎஃப் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? ஸ்ரீதரன் ஐயா இருக்காரா? இந்த மாதிரிதான் இருக்கு. அதான் திருப்பி அந்த புக்கை ஒரு ஆளு கொடுத்து ஸ்கேன் பண்ண சொல்லணும். யாரும் அந்த சேவையை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டா சாமி? நீங்களே பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க. இல்ல சாமி, அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி ஓட்டுக்கு மாத்தணும்ன்றேன். அந்த மாதிரி இந்தியால எதுவும் சாஃப்ட்வேர் இருக்கா? எனக்கு தெரியல சாமி, தெரிஞ்சா செஞ்சிருவேன். அந்த மாதிரி சேவை யாரும் செய்யறாங்களா? ஸ்கேன் பண்ணி அதை தான் மாத்துறது, எடிட் பண்ண சாமி. கேட்டு பாருங்க அப்படியே சாமி. கண்டிப்பா பிடிஎஃப் இருக்குமே சாமி. உங்க ஃபேமிலியில யாருக்குமே இல்லையா? மத்த புக்கெல்லாம் பிடிஎஃப்ல இருக்கு. இந்த ஒரு புக் மட்டும் தான் பிடிஎஃப் இல்ல. அதாவது பிடிஎஃப் வேர்ட்ல இல்ல. சொல்லுங்க. இல்ல, புது ஆப் வந்திருக்கு. ஸ்கேன் பண்ணி கேன் கன்வெர்ட் இன்டு பிரிண்டிங்ல ரைட்டிங். தெரியுது. இப்ப என்ன பிரச்சனைனாக்கா, அது வந்து சில சமயம் தப்பா பண்ணிடுது. இங்கிலீஷ்னா ஓகே, தமிழ் தான் சேட்டை பகட்டிடுது. நான் பண்ணி பார்த்தேன். அது வந்து காமனானது. இந்த மாதிரி பழைய புத்தகத்தெல்லாம் எழுத்து வடிவமா மாத்துறது கண்டிப்பா இந்தியால இந்த மாதிரி சேவையை செய்வாங்க. இவர வெங்கட கேட்டு பாப்பா. கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுங்க. சரி. ஓகே. மகாதேவ மாலை அது ஒரு புக் தான். மத்த புக் எல்லாம் அது பிடிஎஃப்ல இருக்கு. இந்த ஒரு புக் மட்டும் தான் இல்ல. பெங்களூர் பிரிண்ட் பண்ணாங்க. சரி, யார் பிரிண்ட் பண்ணா? பெங்களூர்ல கேசமூர்த்தி ஐயா விசாரிங்க அப்படியே, யார் பிரிண்ட் பண்ணானே தெரியுமா அவருக்கு? கேசமூர்த்தி ஐயா சொல்லுங்க ஐயா. யார் பிரிண்ட் பண்ணாயா? சாமி யார் பிரிண்ட் பண்ணா? பேர் சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? சாமி இருக்கிறேன். இல்ல பாபு சொல்லுங்க ஐயா. வஜ்ரல்ல தலைவர். அவர் கேளுங்க. அவர் வந்து முன்னாடி கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா. எனக்கு தெரியுமா? தெரியும். அவர் இப்ப சங்கத்துக்கு வர்றது இல்லைங்கய்யா. வந்தார்ல, வீட்டு போடுங்க. சரி, நான் சங்கத்துல கேக்குறேங்கய்யா. சங்கத்துக்கு போறேன், கேக்குறேன். கேட்டுட்டு யாரு இந்த பிடிஎஃப் ஒரிஜினல் பிடிஎஃப் வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க சும்மா. சரிங்க. அந்த பிரிண்ட் பண்ணாங்க யாரு, என்ன கதை, எந்த கம்பெனி, அவங்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த பிடிஎஃப். ஐயா அட்ரஸ் சொல்லவா? இல்ல, சங்கத்துல கேக்குறேயா நானு. அட்ரஸ் சொல்லவான்னு. சொல்லுங்க ஐயா. கேசவமூர்த்தி ஐயாக்கு அட்ரஸ் கேட்குறேன். 5வது குறுக்கு தெரு, 5வது குறுக்கு தெரா? சங்கத்து அட்ரஸ் இது இல்ல, சங்கத்து அட்ரஸ் இது.
சரி கேசவமூர்த்தியை நீங்க தேடிடுங்க அவரை. சரிங்க ஐயா, நான் கேக்குறேங்க. உங்களை நம்பி இருக்கிறோம். அடுத்த வாரம் நல்ல செய்தியா கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கொடுத்தாலும் நல்ல செய்தி நாங்க ஏத்துக்குவோம். சரிங்க ஐயா, கேக்குறேங்க. கேசவமூர்த்தி சொல்லுங்க ஐயா. பெங்களூர் பரமேஸ்வரி நல்லா பாடுவாங்க. பரமேஸ்வரி பரமேஸ்வரா? பரமேஸ்வரி. ஆமா பரமேஸ்வரி. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி, கேக்குறேயா. நான் நைட்டே போன் பண்ணி கேக்குறேன். நம்பர் இருக்கு பரமேஸ்வரி இது. நான் நைட் பண்ணி கேக்குறேன். நைட் போன் பண்ணி கேக்குறேன். இந்த புக் யார் படிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லுவாங்களே சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி தெரியும் உங்களுக்கு. சரிங்க அவங்க பழைய மெம்பர். சரிங்கய்யா சரிங்கய்யா பதிவு இருந்தவங்க. சரிங்கய்யா, நான் விசாரிச்சு சொல்லுங்க. சரி நான் கேக்குறேங்க, நைட்டே கேக்குறேன். ரைட் ரைட். ஓகே. அவங்க பழைய மெம்பரு. ஆ அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. அவங்க பரமேஸ்வரி இருக்காங்க. ஆமா பழைய மெம்பர் அவங்களுக்கு தெரியும். சரி சரி, கேக்குறேங்கய்யா, கண்டிப்பா கேக்குறேன். கேட்டு போன் பண்றேன். ரைட். ஓகே, நன்றிங்க. என் நம்பர் இருக்கா உங்கள்கிட்ட? பரமேஸ்வரி நம்பர் இருக்குயா? என் நம்பர் இருக்கா உங்களுக்கு? இருக்கு இருக்கு, உங்க நம்பர் இருக்கு. ஓகே பண்ணுங்க. சரிங்க. எப்படியோ எனக்கு பிடிஎஃப் மட்டும் அனுப்பி வச்சிருங்கப்பா. சரி, ஒவ்வொரு பேராகிராஃபா படிப்போம். படிங்க. இவங்க யாரு, மகேஸ்வரமா நீங்க படிங்க. அப்ப அடுத்தடுத்த பேராகிராஃப் வேற ஆள் படிக்கலாம். சரிங்க. பாட்டு விளக்கமா? தெரியல சாமி, உலக நிலை முழுதாகி தானே அது பாட்டு விளக்கம் தானே? விளக்குதான். சரி. மண் நீர் நெருப்பு. மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களே இந்த அண்டங்கள் அனைத்தினையும் ஆக்கிரமித்து கொண்டுள்ளன. இதை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே என்று மாணிக்க வாசகர் பாடலை இப்பாடல் நினைவு கூறுகின்றது. அவர் உலக நிலை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கூறினார். நம் பெருமானாரோ அனைத்தினையும் உலக நிலை முழுதாயி என்ற ஒரே தொடரில் சுருங்க கூறும் அழகு எண்ணி எண்ணி வியக்கத்தக்கதா. இல்லைங்கம்மா, இல்லைங்க, ஓவரா படிச்சமாக்க நம்மளுக்கு குழம்பிடும். சொல்லுங்க சாமி, இதுல என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. மாணிக்க பாட்டு அந்த உலகத்தை அவர் பாட்டு பண்ணாரு. சரி. வானாகி மண்ணா அப்படி வரிசை சொல்ற பாருங்க. சரி. வானாகி மண்ணாகி வழியாகி காற்று ஒளியாகி நெருப்பு ஊனாகி உடம்பு வீடாகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி அவரர் கூத்தாடு என்றாய். ஏன் ஆண்ட வரலாறு பார்த்துறாரு. கோனாகினா என்னையா? கோனா என்ன? அரசன். கோன். ஓகே. அவர் சொன்னாரு. ஐயா நம்ம அவர் விட்டான் சொன்னார்ல, வான மண்ணு காற்று இல்லை அதெல்லாம் ஒரே ஐயா நம்புறாரு. சேர்த்து ஒரே வரியில உலகம் முழுதாகின்றார். உலக நிலை, அதாவது தனித்தனியா சொல்ல, உலக நிலை முழுதாகி உலகத்துல எல்லா நிலையும் இருக்கும். எல்லாமே சாமி எல்லாமே கம்ப்ளீட் அடிச்சு விட்டாரு. ஒரே வழியில வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு பண்ண ஒரே வருது ஒரே முழுதாகி நடிச்சாரு. வளன்னு பேச வேண்டாம், சுருங்க சொல்லி போயிட்டே இருக்கு. அது அப்புறம் கூட நீங்க எங்க அடுத்த பேராகிராஃப் போயிட்டீங்களா? ஆமா, முடிஞ்சு சாமி, மக்க படிக்கட்டும். இல்ல நீங்க படி வரைக்கும் சொல்லிட்டு வரீங்களா? ஓகே ஓகே. இல்ல படி நான் படிச்சாதான் புரியும். அடுத்து படிங்கப்பா. வேற யாரும்? மகேஸ்வரமா, நன்றி. நன்றிங்க. பட்டு பட்டுன்னு டேர்ன் எடுங்கப்பா, கேப் போடுறீங்க. படிக்கிறேங்க ஐயா. தச்சு விட்டு போயிருப்பது. படிங்க. அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவன் என்பதையும் இத்தொடர் விளக்குகின்றது. அசையும் பொருள் அசையா பொருள் அத்தனையிலும் இறைவன் இருக்கின்றான். அடுத்து கொண்டு படிங்க. இந்த உலகத்திலே உள்ள ஈ எறும்பு முதல் யானை இல்லைங்க யானை ஈராகவும் மட்டுமின்றி மனிதர் நரகர் தேவர் முதலிய அனைத்து உயிர்களிலும் மட்டுமின்றி இந்த அளவற்ற அண்ட கோடிகளிலே எத்தனை எத்தனை உலகங்கள் உண்டோ அத்தனை உலகங்களும் உள்ள அனைத்து உயிர்களாகவும் இறைவன் விளங்குகின்றான். அதாவது உலக நிலை முழுதாகி இப்ப ஆங்காங்குள்ள உயிராகி
அதுக்கு ஆமா. சொல்லிருக்கீங்க, அதுக்கு விளக்கு கொடுக்குறீங்க. ஆமா. அதாவது என்ன சொல்றீங்க? உலகத்தில் உள்ள எறும்பு நாள் யானை வரைக்கும் ஜீவன்கள், அதுல மனுஷாளு, நரகர், தேவர், எல்லா உயிர்களையும், அது இல்லாம அந்த கோடி எல்லாம் எங்க எல்லாம் எத்தனை உயிரினங்கள்லாம் இருக்கோ உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒருத்தனை வழங்குறான். இறைவன் ஒருத்தன் தான் வழங்குறான். ஆமா. இல்லைங்க, ஆங்காங்குள்ள உயிராகி இல்ல சாமி வருது. அங்க எல்லா உயிர், அங்கெல்லாம் உயிரெல்லாம் இருக்குல்ல. எல்லா உயிர்களாவும் அவன் தான் வழங்குறானா? ஆமா ஆமா. இங்கதான் சாமி இந்த கான்செப்ட் தான் புரிய மாட்டேங்குது. எப்படி எல்லா உயிரும் அவன் வழங்குறான்? எல்லா உயிருக்குள்ளயும் அவன் வழங்குறானா? அடுத்த வரி அவசரப்படாதீங்க. அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்படாதீங்க. நீங்களே படிங்கம்மா. வினோதினியம்மா படிங்க, அதை வந்து படிங்க. உயிருள் யாம் எம்முள் உயிர் என்று அகவலிலே வள்ளலார் கூறுவார். அவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் உயிராக விளங்கும் ஒளியாக அவன் இருக்கின்றான். இந்த வரிதான் நினைச்சேன் சாமி. நம்ம கனவில் நாம் காணுவது காட்சிதான், ஆனால் அந்த காட்சியிலே தொடர்ச்சி இருப்பது இல்லை. கனவில் உண்ணும் உணவின் ருசி தெரிவதில்லை, நெருப்பு சுடுவதில்லை, படும் அடியோ வழி தருவதில்லை. காலையில் இரவு கண்ட கனவை எண்ணி பார்த்தால் குழப்பம்தான் ஏற்படும். ஆனால் மனதை அடக்கி தவம் செய்வோம் காணும் அந்தரங்க காட்சியில் அவ்வாறு குழப்பம் ஏதும் ஈராது. காட்சியும் காண காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. ஓகே, இல்லைங்க விளக்க பாத்துருவோம், விளக்கத்தை பாத்துருவோம். சாமி, எதுக்கு திருப்பி கனவு வருதுங்க? இப்ப மேல எதுக்கு கனவு வந்துச்சுன்னு கேட்டேன். சரி, அடுத்த வரி படிங்கம்மா, அடுத்த வரி படிங்க. காட்சியா இருக்கு இல்லையா, அந்த காட்சி என்ன குழப்பம்னா, தவம் செய்வோம். அந்த காட்சி ஏன் சொல்லுது, கனவு ஏன் சொல்லுதுன்னா, கனவுல சாப்பிடறோம்ல, தெரியாது. சரி, நெருப்பு சுடாது, கனவுல நெருப்பு சுடாது. அடி வந்து அடியெல்லாம் வலிக்காது. காத்தால எழுந்து ராத்திரி எழுந்து காத்தால எழுந்து கனவு நினைச்சு பார்த்தா மனசு குழப்பம் தான் வரும். என்னடா இது சம்பந்தம் இல்லாம இங்க இருந்து அங்க. ஆமா, இப்போ இது மாதிரி ரயில்ல போவோம், ரோடு நடந்து போயிடுவோம். எப்ப இறங்கணும் எப்போன்னு தெரியாது, எங்க போறோம் தெரியாது. ஒரு காட்டுக்கு போயிட்டு திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருப்போம், எதுக்கு அங்க இருக்குன்னு தெரியாது. அதனால அதான் குழப்பம் தான். ஆனா இது வந்து கனவுல காட்சி தான், அதுவும் அந்த காட்சி குழப்பம் தான் வரும். மனசை அடக்கி தாம் பண்ணும் போது உள்ள காட்சி வந்து அந்த காட்சி வந்து இல்லையா, அங்க குழப்பம் இருக்காது. காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. சரி, படிங்க, அடுத்து படிங்க. தவம் செய்வோருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காண காட்சியாக விளங்குகின்றாராம். அந்த விளக்கத்தை காணா காட்சியாக விளங்குகின்றாராம். அந்த விளக்கத்தை முதல் திருமுறை மகாதேவ மாலை கலகநிலை அறியாத காட்சியாகி என்று இறைவனை விளக்குகின்றது. கலக நிலை அறியாத காட்சியாகி இங்கதானே இந்த வரைக்கும் சொல்றீங்க விளக்கம்? இல்லங்க, ஆமா ஆமா, அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா காட்சி கலகம் வந்து குழப்பம் வந்து இல்ல, அதாவது குழப்பம் இல்லாத காட்சி சாமி முடிஞ்சு. ஆமா ஆமா. அதாவது சரி, இந்த காட்சியும் காணா காட்சியும் அது தரும் ஆட்சியும் ஆகிய, இது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சாமி, மறந்துச்சு. காட்சியை வந்து நான் கண்ணால பாக்குறது, உள்ளூர்ல பாக்குற காணா காட்சி யாரும் வெளியே இருக்க பார்க்க மாட்டாங்க. ஓகே 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 சாமி, இப்ப நானும் நீங்களும் ஒரு கடல்ல போயிட்டு கடற்கரையில போயிட்டு பாக்குறோம். நீங்களும் கடற்கரையை பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். அது நம்ம 2 பேரும் பாக்குறோம். அந்த கடற்கரையில நீங்க உட்காந்து தவம் பண்றீங்க, உள்ளுக்கு ஒரு காட்சியை பாக்குறீங்க, ஆனா நான் பாக்கல. அதான் காணா காட்சி. காணா காட்சி. காணா காட்சி பாருங்க, அது அனுபவம். அது ஒரு ஆட்சின்னா நமக்கு பவர். அது பாரு யாரும் அர்ப்பணிச்சது. இந்த காணா காட்சினா என்ன சாமி? பேரொளி, பொன்னொளி இந்த மாதிரியா? அருட்பெருஞ்சோதி. ஓகே சாமி.
ஓகே, அடுத்து வேற யாரும் படிங்க. அடுத்த கதியாகி விளக்கம். இப்ப கதியாகி வரும். அந்த கலைநிலை வரைக்கும் முடிச்சுட்டாங்க நம்ம வினோதினி அம்மா, நன்றி. அடுத்து வரி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி. அமைதியா இருக்கீங்க. படிங்க. கதி என்பது நாம் அடைய வேண்டிய பதம் ஆகும். மேற்கண்ட அகவலில் காணா காட்சி தரும் ஆட்சியே என்கிறார். அதுவே நாம் அடைய வேண்டியது. படிங்க. உண்மையான ஞானம் அதுவோ அதை காட்டுகின்ற கண்ணாகி ஆண்டவர் விளங்குகின்றார். நெற்றி கண்ணை திறக்க பெற்று கொண்டவனுக்கு எல்லாம் பட்ட பகல் போல் விளங்கும். ஞானக்கண் கொண்டு பார்க்கும் திறன் இல்லாதவர்களுக்கு வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசம் முதலியவை எந்த உண்மையை கூறுவதற்காக கற்பனையாக எழுதப்பட்டனவோ அந்த உண்மையை அறிய வழியின்றி கற்பனை அனைத்தினையும் உண்மை என்றே நம்பி ஏமாந்து கொண்டிருப்பார்கள். நம் பெருமானார் போன்ற மெய்ஞானிகளுக்கு மட்டும் மெய்ஞானத்தை காட்டும் மெய்ஞான கண்ணதாக இறைவன் விளங்குகின்றான். ஓகே, எழுதுங்க, பாட்டுங்க. சாமி, ஏகப்பட்டது விஷயம் சாமி, சொல்லுங்க. கதி என்பது அங்கேருந்து வாங்க. அதாவது சாமி, சில சமயம் பிள்ளைங்களை ஏசும் பொழுது இப்ப கவலைப்படும் போது இவன் என்ன கதி ஆக போறானோ தெரியலையே அப்படின்னு என்ன நிலையை அடைய போறான்னு தெரியலன்றாங்களோ. கதின்னா நம்ம அவர் பார்த்தோம், காணா காட்சி பார்த்தோம் இல்லையா, அது ஆட்சி தான் கதி. உண்மையான ஞானம் எதுவோ அதை காட்டுற கண்ணாகி ஆண்டு வழங்குறான். எல்லாம் பட்டவர் தெரியும் சொல்லலாம் இல்லையா? இல்லைங்க சாமி, மெய்ஞான கண்ணதாகி. ஓகே, கதியாகி மெய்ஞான கண்ணதாகி. ஓகே, இங்க வரீங்க, மெய்ஞான கண்ணதாகி. ஓகே, உண்மையான ஞானம் எதுவோ அதை காட்டுல கண்ணாகி ஆண்டு வழங்குறான். அது யாருக்கு சொன்னா, நெற்றில் யார் தகுறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா படமும் தெரியுங்கிறாரு ஐயா. நெற்றிக்கண் பட்ட பகல் போல் தெரியும், இது விளங்கும். இதுல இருக்கு ஒரே நெற்றி. ஆமா, நான் கண் கொண்டு அவங்களுக்கு வேதாகம் புராணம் என்ன சொல்லிச்சோ அந்த உண்மையை அது வழி இல்லாம கற்பனை அனைத்தையும் உண்மையாவே நம்பியாம இருப்பாங்க. அந்த மெய்ஞானம் அவங்களுக்கு ஏற்படலைனாக்க கற்பனையா எதெல்லாம் சொல்லிருக்காங்களோ அதான் உண்மையை நம்பிக்கிட்டு இதையா ஒரு பாட்டு இருக்கேன், கலை பல என்னது தெய்வங்கள் பல பல என சிந்தை செய்வாரும் அவங்களுக்கு அறிவு கொடுங்க அப்படின்னாரு. அதேதான் பெரும்பால ஞானில மொத்தம்தான் மெய்ஞானத்தை காட்ட மெய்ஞான கண்ணா இறந்துக்கலாம். சாமி, அப்ப அவன் காட்டினாதான் ஆச்சு, நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் எனக்கு உண்மை உரைத்த ருளே அப்படின்னு வருமே. ஆமா, உண்மையை அவன் தான் உரைக்கணும். ஆமா. அடுத்தது இலகுசாதமாய். அடுத்து வேற யாரு படிங்கப்பா. நன்றிமா கவிதாமா, நன்றி. இல்ல நீங்களே படிக்கிறீங்களா? நீங்களே படிங்க. அடுத்து ஒரு 2 வரி படிங்க, கொஞ்சம் தான் படிச்சிருக்கீங்க போது. இல்லைங்க, என்ன வரி பாட்டுறோம்? இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி. இலங்கு சிதாகாசமாய் படிங்கம்மா. இல்லைங்க, இலகு சித்தாகாசமாய் என்கிறார். அதுவே பரம ஆகாயம் என்றும் கூறியிருப்பது காண்க. பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் என்பது நம் பெருமானார் வாசகம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தை காட்டிலும் பிண்டம் விசாலமானது என்பார். அண்டத்தில் ஆகாசம், பிண்டத்தில் புருவமத்தி என்று விளக்குகின்றார்.
என்பது அறிவு, ஆகாசம் என்பது புருவமத்தி. அதாவது சிற்றபை பரம் என்பது மேலானது, சித்தாகாசமதாய் பரமாகாச இயல்பாகி என்கிறார். சிற்றபையில் விளங்குகின்ற அறிவுமயமாய் மேலான வெளியாய் இருக்கின்றவன் இறைவன். அவ்வளவுதானா? சரிங்க சாமி, இந்த ரெண்டாவது பத்தி இருக்க சித் என்பது அறிவு ஒன்னும் புரியல சாமி. எங்களுக்கு தெரியல, மத்தவங்களுக்கு புரியுதானே? எனக்கு புரியல. பாட்டுல இல்ல மேல வாங்க, மேல இருந்து வாங்க, நில்லுங்க. இது என்ன வரி? இலகு சிதாகாசமாய் பரமாகாச. எது வரைக்கும் வந்திருக்கீங்க? இலகு சிதாகாசமாய் பரமாச இயல்பாகியா? ஆமா. ஓகே. இணையொன்றும் இல்லாத வரைக்கும் இணையொன்றும் இல்லாதாகி. ஓகே, சொல்லுங்க சாமி. சித்தன இலகு சிதாகாசமாய் என்கிறார் அப்படின்னா சித்தன அறிவு. என்னங்க சாமி மேல இங்க பாருங்க, இந்த வரி நீங்க சொல்லியா? இலகு சிதாகாசமா என்கிறார், அதுவே பரமாக. அதான் சொல்றேன். அது சொல்றீங்க. சித்தாகாசம் பிரிக்கிறேன். சித்தாகாசம் சிதாகாசம். ஓ, சிதாகாசம்னாக்க சித்து ஆகாசமா ரெண்டா பிரிக்கணும். ஆமா. சித்து என்பது அறிவு, ஆகாசம் வந்து புருவமத்தி. அதாவது சுற்றவை பரம்னா மேலானது, சிதாகாசமாய் பரமகாசம் வாங்கிறாரு. இல்லைங்க சாமி, வரிக்கு போயிட்டு வருவோம். இலங்கு சிதாகாசமாய் பரமகாச இயல்பாகி. ஓகே, இப்பதான் புரியுது சாமி. ஓகே, சொல்லுங்க. சிதாகாசனால பரமகாச இயல்பாயினாரு. உச்சவேல விளங்குகிற அருமயமாய் பரம மேலான வழியாய் இருக்கின்றவன் இறைவன். ஓ, இது அந்த இது சாமி, சிருஷ்டி நாயத்துல பரமாகாச சுரூபர் அப்படி இருக்குமே, அதுதான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? சிற்சபையில, அதாவது சித்துன்றது அறிவு, ஆகாசம்ன்றது புருவமத்தி. இப்ப அறிவு வந்து புருவமத்தியில தான் விலகுதா? அதான் சிதாகாசமா? சாமி, என்னது பிண்டத்தில் சிறந்தது புருவமத்தி என்னமோ வருமே, இருக்கா? அப்படியே இருக்கு. பிண்டத்தில் அண்டம் புருவமத்தியா? அப்ப அண்டம்ன்றது ஆகாசம் தானே சாமி? ஆகாசம். கால் மண்ணு வயிறு தண்ணி, நெஞ்சு நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயமா? என்ன எல்லாரும் ஜாம் ஆயிட்டீங்க மக்களே? இல்ல ஜாம் ஆயிட்டீங்க சாமி. கேக்குதுங்கய்யா? கேக்குதா? போய் ஜாம் ஆன மாதிரி போயிடுச்சா? போல. ஓகே, இருக்கு. சொல்லுங்க. அப்ப சிதாகாசம் அப்படின்னாக்கா புருவமத்தி நினைச்சுக்க வேண்டியதான் சாமி. அவ்வளவுதான். அதாவது சிற்சபை பரம் என்பது மேலானது. சிற்சபை சிறு புருவமத்தினா சிற்சபை, அதாவது சிற்சபையும் புருவமத்தியும் ஒண்ணு. சரியா சாமி? பரம் என்பது மேலானது. சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி என்கிறார். சிற்றபையில் விளங்குகின்ற அறிவுமயமாய் மேலான வெளியாய் இருக்கின்றவன் இறைவன். அப்ப உள்ளுக்கு வந்து வெளிதான் சாமி. இத ஒரு பாட்டு இருக்கு சாமி, சிற்றபையில வெளியே தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பிள்ளை பெரு விண்ணப்பமோ இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளை பெரு விண்ணப்பம் 5ஆவது பாட்டு. இல்லைங்க, பாப்போம். இல்லைங்க சாமி, பிள்ளை பெரு விண்ணப்பமா? சிற்றபையில் வேறு ஆகாயமா இருக்குமே. 5ஆவது பட்டா? 5 ஆனலாது இறையும் சிறு விண்ணப்பமா? பாட்டு சாமி. இப்ப பெரு விண்ணப்பதான் சொல்லு சாமி, அங்கதான் திறந்தேன். 3ஆவது பாட்டு தான் திறந்தேன். தானராது இறையும் உயிர் கசிவில்லாத தலைவனே,
திருச்சிற்றம்பலத்தை வானரால் வேறொன்றில்லை என உரைப்ப வயங்கிய மெய்யின்ப வாழ்வே. ஓகே, திருச்சிற்றம்பலத்தை வானலால் வேறொன்றில்லை. அப்பனாக்கா உள்ளுக்கு வந்து இறைவன் வெளியாதான் இருக்கிறான். அதனால அது பேரு சபை சாமி. சபைனா வெளிதானே. ஆமா ஆமா. ஒரு சபையில எல்லாரும் கூடுறாங்கன்னாக்கா அங்க வெளிதானே இருக்கும். ஆமா. இப்ப சிற்றபை, பொற்சபை, ஞான சபை அப்படின்றது ஒரு வெளி இருக்கு. அதுக்குள்ளதான் வெளிய பாக்குறோமா? இன்னொன்னு சாமி, இப்ப சபைனா ஒரு இடம் சபைனாக்கா சபையில இல்ல சாமி, ஒரு சபைனாக்கா அந்த சபைய நிரப்பக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து ஒளிதான் சாமி. எப்படி? ஒரு சபைனாக்கா அந்த சபைய ஃபுல்லா நிரப்பக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து ஒளி. வெளியே நிரப்போம். வெளியில ஒளி நிரப்போம் சாமி சொல்றேன். ஒளி வர வெளியே நிரம்பிதான் இருக்கு. வெளி நிரம்பிருக்கு சாமி. அந்த வெளியில வெளி போவாதியா? நீங்க வந்து சிற்றவை எதுலாம் சொல்றாரு, வேற வெளிதார வரணும் இல்லைங்கிறாரு. ஏன் ஒளி போற? இல்ல சாமி, என்ன சாமி நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா சிற்றவையில தானே பேரொழிய பாக்குறோம். அது சொல்றேன் சாமி. அப்புறம் பாப்பீங்க இங்க இருக்கிற பாட்டுக்கு. அதுக்குதான் வரேன் நானு, அந்த பேரொழிய பாக்குறோம் அப்படின்ட்டு. அது வேற இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சாமி. நான் வேற கதை சொல்லிட்டு இருக்கேன். விட்டுருக்கேன். அது எதுக்கு தேவையில்லாத கதை அது இல்லைங்க. ஓகே ஐயா, இந்த ஒரு சித்த சிகாமணியன்னு சொல்லுவாரு, அது இதுக்கு எதாவது சொல்லலாமா? சித்த சிகாமணியே அதுக்கு இது சேமா சாமி சொல்லுங்க. சித்த சிகாமணியே திருநட நாயகனே அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். சித்து சிகாமணி. ஓகே. அப்ப இதுல சித் என்பது அறிவு, ஆகாசம் என்பது புருமத்தி, அதாவது சிற்றபை. அதுல வந்து சிற்றபையில் விளங்குகின்ற அறிவுமயமாய் மேலான வெளியாய், அதாவது வெளியா இருக்கு. அதுதான் வந்து இங்க என்ன வருது, இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி. ஓகே. இணையொன்று இல்லாதாகி சாமி. அடுத்ததா படிங்கம்மா, தொடர்ந்து படிங்க. யாருங்க? வினோதினி அம்மா நினைக்கிறேன். யார் படிச்சீங்க? படிங்கம்மா. எந்த ஒரு பொருளுக்கும் சமமாய் இன்னொன்று கூறலாம். ஆனால் தனக்கு ஈடாக வேறு ஒன்றும் இல்லாதவன் இறைவனே. அதனால்தான் அந்த இறைவனை இணை ஒன்றும் இல்லாதாகி என்றார். பாட்டு வரி என்னது? இணையொன்று இல்லாதாகி, இணையொன்றும் இல்லாதாகி. அடுத்து வந்து ஓகே. அடுத்து வேற ஆள் படிங்க. கவிதாமா நன்றி. ஒரு வேர்ட் படிங்கப்பா. அழகு என்பது ஓர் அளவு ஆகும். சாமி அடுத்த வாட்டி திருப்பி இந்த புத்தகம் பிரிண்ட் பண்ணீங்கன்னாக்கா இந்த அழகுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கருப்பா போட்டுங்க சாமி. அப்பதான் அடுத்த வரைக்கும் போயிட்டாங்கன்னு தெரியும். நான் பிரிண்ட் பண்ண முடியாது. போயா முடியுமா? நீங்க இப்ப நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது சார். போயான்ட்டீங்க ஏக்கமா இல்ல, நிறைய புக் இருக்கு, நீங்க பிரிண்ட் பண்ணாதீங்க. அந்த புக்ல முடிக்கிட்டோம். ஏகப்பட்ட புக்கு கிடக்கு. என்கிட்டயே இங்க எத்தனை புக் இருக்கு நினைக்கிறேன், ஒரு 20 புக்கு இருக்கு. வேலை இருக்கு. ஆமா, ஏன் கொடுத்தாலும் ஒண்ணு கொடுத்துட்டீங்க. அது நீங்க ஏன்ட்டு கேட்காதீங்க. புக்கே இல்ல. அடுத்து படிங்கம்மா. யாரு? முன்னாடியே முடியாது. என்ன பண்றீங்க? மகேஸ்வரி அம்மா படிங்க. நினைக்கிறேன். அடுத்து அப்படியே ரொட்டேஷன்ல வாங்க. மகேஸ்வரி அம்மா, அப்புறம் வினோதினி அம்மா, அப்புறம் கவிதா அம்மா. அவங்க 3 பேர் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. வேற பண்ணி சொல்லுங்க. தெரியல சாமி, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு. இருக்காரு, சௌந்தரியம் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. படிக்கிறோம் எல்லாரையும். படிக்கிறேங்க ஐயா. ராதாகிருஷ்ணன் ஐயா படிக்கிறாரா? ஓகே. இல்லைங்க மகேஸ்வரி அம்மா அடுத்து நீங்க படிக்குமா? அவர் படிக்கட்டும்.
ஓகேவா? சரிங்க. ஓகேங்க. அழகு என்பது ஓர் அளவாகும். எல்லையோ வரம்போ இல்லாத அறிவும் ஆனந்தமே இறைவனாகும். சத்து என்பது உண்மை பொருள், சித்து என்பது அறிவு, ஆனந்தம் என்பது இன்பம். உண்மை பொருளாக அறிவே மையமாக இன்பமே உருவாக சச்சிதானந்த வடிவமாகவே அமர்ந்தவன் இறைவன். இறைவனுடைய மேன்மையான இயல்புகள் அனைத்தும் பாடல் விளக்கப்பட்டன. அடுத்த சமய திருவடி புகழ்ச்சியில் எங்கள் பதம். அது வேற இது வேற வதியா? இல்ல அதே வேலை அதை முடிச்சு வச்சு முடியாது, அதை முடியாது, அதை முடியுது. அமர்ந்த தேவர் அதுதான் முடியுது. அப்படியே மொத்தம் படிக்கணும். படிங்கப்பா, அடுத்து படிங்கப்பா. திருவடி புகழ்ச்சியில். திருவடி புகழ்ச்சியில் எங்கள் பதம் என்பது சமயத்தேவர் இசை வழக்கிடு நற்பதம் என்பார். அவ்வாறு சமயத்தேவர் அது புரியுதா? அந்த வரி புரியுதா? அது புரியல, முடிச்சிருவோம், அப்புறம் பார்ப்போம். முழுசா. அவ்வாறு சமயத்தேவர்கள் அத்தனை பேரும் வணங்கத்தக்க தேவனாக உள்ள இறைவனையே மகாதேவன் என்று அழைத்து, அடுத்ததுங்க எந்த தேவன், எந்த தேவன் இல்லைங்க, ஈடு எந்த தேவன் ஈடு இணை அற்றவனோ எவருக்கும் பெரியவர் என்று கூறுமளவு உள்ள அந்த இறைவனுக்கு மாலை சூட்டுகின்றார். சொல்லுங்க சாமி, எங்க வந்திருக்கீங்க? கட்சி வரீங்க. அழகிலாத ஆனந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே. ஓகே, அது அரைல இருந்து ஆரம்பிச்சு. ஓகே, சொல்லுங்க. அவ்வளவு இருக்கு. அழகு என்பது ஒரு அளவு அப்படின்னா ஸ்கேல் சார். ஸ்கேலு. ஓகே, அளக்குறோம்ல, அளக்குறோம். அளவு ஹைட் எல்லாம் அளக்குறோமே. ஓகே, ஃபீட், சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாதிரியா? ஆமா, அளவு. ஓகே, ஆனா எல்லையோ வரம்போ இல்ல அறிவு ஆனந்தம் தான் இறைவன். எல்லை இந்த லிமிட் தானே அளக்க முடியும். வரம்புனா எல்லை சார், லிமிட். சரி, என்ன அளக்க முடியும்? ரெண்டு கிடையாதுல்ல. அதனால இந்த அறிவானந்தம் தான் வந்து அவன் அறிவு அளக்க முடியுமா? முடியாது. அளக்க முடியுமா? அளக்க முடியாது. சத்துங்கிறது உண்மை பொருள், சித்துங்கிறது அறிவு. சச்சிதானந்த மயமா வந்து பாருங்க. சச்சிதானந்த மேல இருக்கு பாப்போம். கடைசி வரி. சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவே. அவ்வளவுதான். சத்துன்னா உண்மை பொருள், சித்துங்கிறது அறிவு, ஆனந்தங்கிறது இன்பம். உண்மை பொருளாக அறிவை மயமாக இன்பமே உருவாக வடிவமாக அமர்ந்தவர் இறைவன். அந்த இறை மேல நீரெல்லாம் எல்லாம் இந்த பல்ல விளக்கப்பட்டு விளக்கியாச்சு. திருவிழா பூச்சர் வந்து என்ன பண்றாரு? எங்களுக்கு வந்து சமயத்தாளர்கள் எல்லாரும் சமயத்தாளர் எல்லாம் வந்து எங்கள் பேர் பாடலாம் உங்களுக்கு இறைவனை. கச்சேரி பார்த்தீங்கன்னா தெரியும். கச்சேரி பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல? இப்ப பாப்போம். திருவடி புகழ்ச்சி எத்தனை பதிகம், எத்தனை திருமுறை? முதல் பாட்டு. முதல் பாட்டு கடைசி வரி எடுங்க. கடைசி வரி எடுங்க. கடைசி வரி இதா. எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவ இசை வழக்கிடு இது நற்பதம் ஈரிலா பதம் எல்லாம் கருத்து. மேல அது வரைக்கும் பதம் 15 ஒண்ணு 10 விளக்கின்னு வர்றாரு. ஒவ்வொரு பதி கண்டிப்பா பதம் வருது பாருங்க. ஓ ஆமா சாமி, வருது பதம் நிறைய இருக்கு. ஆன்ல பார்த்து வலிக்கிறாரு ஐயா. பூரா ஆன்ல பதம் பூரா. முதல்ல இருந்து அப்படிதான். ஓ இல்ல முதல்ல இருந்து வரல. இந்த 12வது வரியில இருந்து ஆரம்பிக்குது சொற்பதம். இல்ல மொத்தமே ஒரு வரி தானே சாமி? எத்தனை வரி? 4 வரியா? 4 வரி. இது 2வது வரியில ஆரம்பிக்குது போல இருக்கு. ஆரம்பிக்குது பாருங்க.
இப்படியே பதம் வருது இல்லையா? ஆஹ் இந்த ஆணை பார்த்து வணிகிறார்ல, வர்ணிக்கிறாரு. பாம்பார் வர்ணிச்சார். கடைசியா என்ன சொல்றாரு? கடைசியா என்ன சமயத்தாரெல்லாம் சொல்றாரு? இருக்கான்ல, சமயத்தாரெல்லாம் சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன் எல்லாம் இருக்கா, சமயத்தார் இருக்கான் இல்லையா? இருக்கீங்க. அந்த சமயத்தாரெல்லாம் கூட எங்களை போய் உரிமை கொண்டாடுறாங்களாம். ஓ அர்ப்பணாண்டவர் வந்து ஆஹ் அந்த பதம் எங்க பதம் எங்களை போய் சொல்லி அவங்க உரிமை கொண்டாடுறாங்களாம். உரிமை கொண்டாடுறாங்க. ஓகே எங்களை போய் வந்து சமயத்தவர் சமயத்தாரெல்லாம் இசை வழக்குது. இசைன்னா விரும்பி விரும்பி எங்க வந்து வாழ சொல்றாங்களாம். சரி. நற்பதம் அது ஈரா பதம்னா முடிவில்லாத பதம். அது எல்லாம் தலைவழி திருப்பதம். அழிவில் பதம்னா அழிவில்லாத இருப்பது தரப்பதம். அழிவில் போட்டு அழிவில் சொல்லாது, அழிவில்லாத எடுத்து அர்த்தம். அறிவில்லாத. ஓகே. அழிவில் வந்து பாருங்க வார்த்தை. அழிவில் என்பது அழிவில் சொல்றாங்க. அது அழிவில்லாத அர்த்தம் பதம். அழிவில்லாத என்பது பதம். ஓகே. ஆமா சாமி, எங்கள் தெய்வம் எங்க தெய்வம்னு சொல்றாங்களே, பல காட்டுன்ட்டு சிற்றவை இது வந்து பாரு என்ன விட்டு அதேதான் இந்த முன்னாள் வரும். சிற்றம்பல திருநட ஜோதியா இல்ல இங்கேயே வந்தியா? அதான் சாமி அந்த பாட்டுலயே வரும், தனித்தனி காட்டுமா இன்னமும் வரும் சாமி. அதுதான் இங்க எல்லாரும் என் சாமி என் சாமின்னு சொல்றாங்க. முன்னால போங்க சாமி, முன்னால போங்க சாமி. அது இது சாமி, திருநட ஜோதி சித்தன்னு வருமே அந்த பாட்டு. இல்ல இது முன்னால போயா? போயிட்டேன் சாமி. சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் எங்கோ எங்கே மெய் அன்பருடன். நீங்க படிங்க சாமி, ஒண்ணும் முடியல, நீங்க படிங்க. எங்கே மெய் அன்பருடன் எங்க இருக்காங்களோ அங்கே நலந்தர எழுதலும் மண்மை பதம். எவ்வண்ணம் வேண்டியனும் அவ்வண்ணம் அன்றே எனக்கு ஈந்தரும் பதம். என்ன கேட்டாலும் அந்த இடத்துல அப்ப அன்னை விட்டுருவாராம். என்பன்ல இருக்கும் பொன்பன்ல கண்ணை தந்து இதே தெற்கு பதம். வீடு அன்ன பதம், வீடு பீரா இலங்கை செம்பதும பதம். அறிவன பதம், அறிவுக்கு அறிவா இருந்த செங்கமல பதம். அன்பன பதம், அன்பு பித்தாய் செஞ்ச கனக பதம். காமன் பதம், நேற்று பயணம் செஞ்சழுத பதம். ஏன் இப்ப எவ்வளவு வேகம் எதுக்கு? கண்மணியான பதம் பதம் கண்டில போல வழிகிற அதுக்கு இப்படியா சாமி? என்ன படிச்சுக்கிட்டே புரியல சாமி. இங்க பாருங்க, இல்லைங்க 63 வருஷம் அதுல 60 மைனஸ் பண்ணீங்கன்னாக்கா 3 வருஷம் முடியாது. முடியல. என்ன சொல்றீங்கன்னு புரியல சாமி, என்ன சொல்றீங்கன்னே புரியல. படிச்சா 32 வருது. 32 வருஷம் படிக்க வேண்டாம். சரி ஓகே, அப்படியே பதம் வருது. படிச்சு பாத்துக்கோ மக்களே, அதான் கடைசி வரைக்கும் முக்கியம். அதான் ஓகே. இந்த பதத்தை ஒரு சமய தேவரும் எங்க பதம் சொன்னு விரும்பி ஏத்துக்கிறாங்களாம். சரி, வழக்கு போடுறாங்களாம். எந்தையார் வழக்கு போடுறாங்களாம். அப்பதானே முடிவே இல்லாத பதம், எல்லாம் திருப்ப எல்லாரும் கொடுக்குற பதம், அது இல்லாத இன்பத்தை கொடுக்குற பதம். அவ்வளவுதான். அதான் செஞ்சாம பாட்டுல சச்சிதானந்தமாய். ஓகே ஓகே சரி. அவ்வாறு சமய தேவர்கள் எத்தனை பேரும் வணங்கத்தக்க தேவனாக உள்ள இறைவனையே மகாதேவன் என்று அழைத்து பாருங்க. மகாதேவமான இதுக்குதான் வச்சிருக்காரு. ஆமா, இதான் பேர் வச்சார். ஓகே. ஈடு இணையற்றவனே எவர்க்கும் பெரியவர் என்று கூறும் அளவு உள்ள அந்த இறைவனுக்கு மாலை சூட்டுகின்றார். மாலை எல்லாருக்கும் பொதுவாக இல்லைங்க, இது கடைசியா சம்மரி கொடுக்குறீங்களா?
இல்ல இதே அவருக்கு முடியலையா? நான் படிக்கிறது. எல்லாருக்கும் பொதுவாக எதனுக்கும் மேலானதாக உள்ள பரம்பொருள் உலக நிலை முழுவதுமாய் நிறைந்து எல்லா உலகங்களிலும் உள்ள சம்மரி அதான் சொல்றேன் சாமி, சம்மரி கொடுக்குறீங்க. எல்லா படிக்கிறது உலகங்களில் உள்ளவா உலகங்களில் உள்ளவா உலகங்களிலுள்ள உயிர்களாகி உயிர்களிலுள்ளே ஒளியாகி புறத்திலே விளங்குகின்றது. அகத்திலே காணாத காட்சியாகி காட்சி தரும் ஆட்சியாகி மெய்ஞானத்தை விளக்கும் கண் போன்றதாகி விளங்குகின்ற மேலான அறிவு மயமாய் ஈடு இணையற்ற பொருளாகி அளவு கடந்த அறிவின் விளைவாம் இன்பமாகி உண்மை பொருள் கண்ட அறிவானந்தமயமாய் விளங்குகின்றதாம். எச்டி சாமி, இந்த இப்படி நம்ம பாக்குறோம்ல, இந்த மீனிங் பார்க்கும்போதுதான் ஓ இப்படிதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு, முடிச்சு அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க சாமி? ஓகேவா? என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தாதான் வள்ளலார் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியுதுன்ற. அதான் சாமி, அதான் நானும் சொல்றேன். இப்ப எதுக்கு இது தேவையில்லாத பேச்சு? இப்ப சரி, இப்ப முடிச்சு, இப்ப 1வது பாட்டு முடிச்சு. அதாவது இந்த 1வது பாட்டுல சம்மரியா என்ன சொல்றீங்க? ஏன் இந்த பாட்டுக்கு ஏன் இணையா இல்ல வேற பாட்டு அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னாக்கா, கருத்தை அனைத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்காரு இப்படி அப்படின்றீங்களா? இறைவன் யாரு, என்ன கதை, எங்க இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப வந்து மூன்றாவது ஒரு வரைக்கும் இவ்வளவு வச்சுப்போம். போச்சா? வாங்க முடிஞ்சாக இருப்பாங்க. அது வந்து இது இவ்வளவுதான் ஆச்சு. பராபரடா, அதான் அப்படிதான் ஆகும்னு தெரியுமே எங்களுக்கு. தெரிஞ்சுதானே இறங்கி இருக்கிறோம் குட்டையில. ஓகே, அப்புறம் படிங்க. அடுத்து படிங்கப்பா. நீ முதல்ல யார் படிச்சுட்டு இருந்தீங்க? எங்க படிச்சீங்க? மகேஸ்வரி படிக்குதா? மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வயங்குகின்ற மூவுருவின் வயங்கும் கோவே என்ற பாடல் 6ஆம் திருமுறை அனுபவ மாலையில் வரும் பிற சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய் என்ற பாடல் வரிகளை ஒப்பிடவில்லையா? என்ன சாமி திருப்பி இங்க மாலையில பாட்டு இருக்கு. மலை மேல கடல் மேல பாட்டு இருக்கு. மலை மேல கடல் மேல மலர் மேல. மலை மேல வந்து சிவபெருமான், கடல் மேல வந்து விஷ்ணு, மலை மேல பிரம்மா. அந்த 3 பேர் இருக்காங்களே, 3க்கும் ஒருத்தன் தான் எழுதி பாட்டு மாதா மேல இருக்கு. இப்போ அப்படியா? இப்ப என்ன பண்றது? அதை பாக்கணுமா? இப்ப என்ன கதை? கொஞ்சம் இருங்க. அந்த பாடல், இந்த பாடல் வந்து மாத முதல் திரும்ப தானே இது. ஆமா, 6ஆம் திருமல அது மேல வருது, பாட்டு வருது. எல்லா பேரும் அவன் பேர் தான். ஆமா, அது தரம் நம்ப வருது இல்லையா? அந்த பாட்டு உள்ளுதானே? ஆமா, அதே பாட்டு வருது. அது முதல்ல கேவலமா கேக்குறேன். இப்போ யார் இந்த நோக்கியா மைக்கு தந்துட்டு கேள்வி இருக்குங்களா? நோக்கியா C30 தவறுதலா திறந்துக்கிறீங்களா? கேள்வி இருந்தா திறந்து கேட்டுங்கப்பா, நான் அடைச்சிட்டேன். தம்பி, அதாவது என்ன சொல்றீங்கன்னாக்கா, இந்த மணல் மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வழங்குகின்ற, அதாவது இந்த மூவரின் கோயில் பாடல், அது வந்து என்ன சொல்றாங்க, எல்லா பேரும் ஒண்ணுதான்றாரா? ஒருத்த பேர் தானா? ஆமா, அது வந்து மகாதேவ மாலையில இருக்குது. மகாதேவ மாலையில இருக்கு. அதே பாடலுக்கான இன்னொரு பாடல் வந்து 6ஆம் திருமுறை இருக்கு. அப்ப எப்படி வந்து இந்த 1ஆம் திருமுறை தாழ்ந்ததா இருக்குது, 6ஆம் திருமுறை உயர்ந்ததா இருக்கும்? யார் இந்த கருத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரியலையே. தற்குறியா இருப்பாங்களோ? படிக்கல, தற்குறித்தனமா பேசுறாங்க. நினைக்கிறேன் ஆராய்ச்சி புதுசா படிக்கல சாமி, கொஞ்சோண்டு படிச்சுட்டு. இப்ப 1ஆம் திருமுறையில சிவன் இவங்க பேர்லாம் வரும், பிரம்மா இப்படிலாம் வருதா? ஓகே,
பொங்கு மலை சமய நதியெல்லாம் போது ஒரு பாட்டு படிங்க படிங்க படிங்கம்மா. நில்லுங்க சாமி. மக்கள் என்ன சூழ்நிலையில இருக்காங்க அதையும் பாத்துக்குவோம். ஏன்னா நம்ம இன்ஜின் மாதிரி முன்னுக்கு போயிட்டு இருக்கோம், பின்னாடி வர்ற கம்பார்ட்மெண்ட்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன மக்களே ஓகேவா? எல்லாம் புரியுதா? எல்லாரும் புரியுதா? புரியுதுங்க. அந்த பாட்டு என்னங்க சொன்னீங்க? அந்த மகாதேவ மலையில இன்னொரு பாட்டு, அந்த பொன்மலையோ மலைமகள் அது பாட்டா? அந்த பாட்டு அந்த இதுக்கு ஈக்குவலா சொன்னீங்க இல்லைங்க? அது பாட்டு அதான் ஆரம்பம். மலைமகள் பாட்டு. சரிங்க. இல்ல 6ஆம் திருமுறையில அயன் என்பேன் அதா? 6ஆம் திருமுறை தெரியுது. இல்ல மகாதேவ மலையில தான் ஐயா சொன்னாங்கல்ல. மலைமகள் அதுதான். மலை மேலும் அப்படி ஆரம்பிக்குமா? ஆமா, அப்படியே ஆரம்பிக்கும். சரி, சும்மா வந்து பாப்போம். மலை மேலும் இது எங்க பாக்குறது? ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சும்மா 22. ஆஹ் அதே பாட்டு பாருங்க. படிங்க சார், நீங்க படிங்க. நானா? நீங்க தான் படிக்கணும். மலை மேலும் கடல் மேலும் கடல் அது கடல் மேலும் மலையின் மேலும் வாழ்கின்ற மூணு கோவை. அதாவது மலை மேல ஒருத்தன், கடல் மேல ஒருத்தன், மலை மேல ஒருத்தன் இருக்கான் இல்லையா? 3 ஊர் இருக்கு இல்லையா? 3லயும் ஒருத்தன் ஒரு ஒருத்தன் இருக்கான். ஓகே. 3 தனித்தனி இல்ல, 3 ஒருத்தன் இருக்கான் வயங்கோவை. மலை மேலும் நெறி மேலும் நிறுத்தின இந்த தவத்தால் நிறைய மேலும் நிறுத்தும் சாமி முதா நீங்க வேகமா போறீங்க சாமி. நிலைவேலும் நெறி மேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிலை மேலும் அதாவது அறிவில வேத கலை மேலும் வேத தெரியும். எம்போல்வார் உள்ளத்தின் மேலும் கண் மேலும் தோல் மேலும். கண் மேலும்னா என்னதியா? கண் இல்லையா? அப்படி இருக்க. கருத்தின் மேலும் தலை மேலும் உயிர் மேலும் உணர்வு மேலும் அன்பின் மேலும் பிரதான்மை தேவை. எல்லாத்தையும் அவன் தான் வளரலாம். மொத்தம் அவன் தான். இதை எப்படி நம்ம இது படிக்க வேண்டாம் அப்படின்னு கடவுள் எப்படி எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதான் சொல்றேன். தேவே எப்படி இருக்காரு? அப்ப இந்த ஒவ்வொரு பாட்டுலயும் ஏதோ ரகசியம் இருக்கும் போல இருக்கு சாமி. ஆமா ஆராய்ச்சி பண்ணிடுவோம். இவர் மலை மேல எல்லாம் வேற சமயம் தானே அது. அது மேல இருந்து ஈக்குவலா எல்லா பேரும் அவன் பேரையும் சொல்லுவார், பித்தா பேரும் அவன் பேரையும் சொல்லுவார். இதே கருத்து அங்க வரும். அனுபவம் இல்லையா? ஆமா, அனுபவம் பாத்துருவோமா? என்ன சாமி? அயன் என்பேன் அதா? ஆமா. அந்த பாட்டா இல்ல வேற பாட்டா? அதுக்கு அடுத்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டா? அனுபவம் மலை தானே? அனுபவம் தான். பின்னால வரும். பின்னாடியா? ஆமா, என் பேர் மேல போங்க. 65 இருக்கு பாருங்க. 88. பெரிய பேர் அன்புடையார் அருளுடையார் 50 நினைக்கும். என் இத்தனை பேர் பேரை சொல்லுங்கிறேன். ஆன பேர் சொல்லு நான் கேட்கிறேன். அதுக்கால் புத்தராஜ் என் பேர், அயன் என் பேர், நான் என் பேர், அயனா பிரம்மா, நான் என் பேர், அயன் என் பேர், ஆசிரியர் என் பேர், சதாசிவன் என் பேர், சத்தீசன் என் பேர், பரமன் என்பேன், பிரம்மன் என்பேன், பிரபம் என்பேன், சுத்த பிரம்ம என்பேன், சுந்தை என்பேன், என்பேன். எல்லாம் சுத்த விளையாட்டு. எல்லா பேரும் அவன் பேர் தான். எல்லாம் அவன் தான், புத்தம் தான். எல்லாம் சுத்த விளையாட்டு. அதாவது சாமி இது எப்படின்னாக்கா, ஒரு காட்சிய நான் ஒரு பக்கத்து இருந்து பாக்குறேன், நீங்க ஒரு பக்கத்து பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதே காட்சி தான், ஆனா உங்க பார்வையில இப்படி தோணுது, என் பார்வையில இப்படி தோணுது. ஏன் அந்த பாட்டு ஏன் வந்து நான் சொல்ல கேளுங்க. ஐயா அகேஸ்வரன் தெரியுமா? யாரு? அடுத்த பாட்டுல வருது சாமி. அது இல்ல ஐயா, அகேஸ்வரன் யாரு? இவர் சாமி நம்ம ஆறுமுக நாவலரு. அவர் கேள்வி கேட்டார் மேடையில. இவ்வளவு பேசுறியே, அற்புத சொல்றியே, இந்த அற்புத யாருன்னு கேட்டாரு. கேட்டது பதில் சொல்றாரு. இவர் இப்ப வந்து அவர் பேர் சொல்லாம
பதில் பாடம் எழுதுறாங்க. இப்ப யாரு கேக்குறிய அவன் பேர் சொல்லுன்னு கேட்டா பாருங்க. அருண் சொன்னாலே அமர் கிடைக்கும். என்னையா பாட்டு மாத்திர நான் மாத்திர சாமி கைப்பற்றுச்சு மன்னிச்சுக்கோங்க. என் கடன் திருப்பி போல என்கின்றாய். பேரு சொல்லுங்கிறியே அப்படி கேட்க சொல்றா பாருங்க. சரி பேர் கணவன் பேர் தான் கேட்டாரு. அதுதான் பதில் சொல்ற. அறிவு சொல்லுவேன், புத்தகம் சொல்லுவேன், ஆன் சொல்லுவேன், நாராயணன் சொல்லுவேன், அரண் சொல்லுவேன், ஆயுதம் சொல்லுவேன், சாசனம் சொல்லுவேன், சுத்தியம் சொல்லுவேன், பரமன் சொல்லுவேன், பரமன் சொல்லுவேன், பரமன் சொல்லுவேன், சித்தபுரம் சொல்லுவேன், என் பேர் என் பேர் எல்லாம் சித்த விளையாட்டா, எல்லாம் அவனுடைய சித்த விளையாட்டு இதெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்ப கேட்டாரு, நீ ஆயிரத்தி சொல்லலாம் இந்து சமயம். சரி நீ முன்னாடி முதல்ல அறிவு புத்தி சொன்னார்ல. அதாவது இந்த அருகர் புத்தர் இவங்க எல்லாம் தமிழ் இந்து சமயம் வேற ஆச்சு. அதுவும் கேள்வி கேட்டார். கேள்வியில அது என்ன சொல்றாரு? சரி இது சரி, இது சரி, இந்து சரி, மத்த சமயம் என்னது என்ன கதை அப்படின்றாரா? ஆமா கேட்டதுக்கு நினைக்கின்ற நாயனார் தமக்கு புறச்சமய பேர் பொருந்துதோ என்றாய். அடுத்து வேற சமயம் புறச்சமயம் எல்லாம் இல்ல, கிறிஸ்தவம் எல்லாம் வேற சமயம் இல்லையா? அந்த பேர் பொருந்துமான்னு கேக்குற. அந்த பித்தனை பேரும் அவர் பேர் தான்டா. பித்தனை அவர் எல்லா பேரும் அப்படிதான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பித்தன் சொன்னா சொல்றான். பித்தன் சொன்னா இல்லையா, பித்தா பிறை சூடி அப்படின்னு படிச்சாங்களே. ஓகே, அவர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு. பித்தான் சொன்னியே, பித்தன் என்ன பைத்தாரன் என்ன பேர் சொன்ன என்ன? ஆமா கேட்கிறாரு. அந்த பொருளாதார கேட்கறியே, நீ பித்தன் சொன்னியே, அதான் அப்ப இது பித்தன் சொன்னியேன்னு சொல்ல பாருங்க. இது வச்சுதான் நான் 4 வருஷம் எடுத்தேன். பித்தன் சொன்னியே, பித்தனை படித்தானே என்ன பேர் சொல்லக்கூடாது? அப்ப ஜெயன் பண்ற இல்லையா, உன் பேரு என் பேரு அவன் பேரு தான் அப்படிங்கிறாரு. அத்தமய தேவர் மட்டும் நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே, எவ்வுயிர் பெயரும் அவர் பெயரே. இந்த சிஸ்டர்ல ஞானக்கு நடக்குதா இல்லையா? தாமண்ணி பார்த்தாலும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தமிழ் சார் திருக்கூத்து கண்டளவோ தெளியும் இது தோழி. பார்த்தா உனக்கு தெரியும், உனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க தாவும் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேள்வி பதில் இப்ப இந்த பேரு வாங்க. இந்த ஆறுமுக நாவலர் சைவ சமயமா? ஆமா சைவம். அவங்க தானே பித்தா பிறை சூடின்னு படிக்கிறீங்க. ஆமா தேவாரம் அது. அதாவது அவருக்கே கேம் போடுறாரு. அதாவது நீ பித்தான்றவனுக்கு என்ன பேர் வச்சா என்னன்னு யாருன்னாலும் கூப்பிட்டுக்கலாம், என்ன பேருனாலும். அவ்வளவுதான். பித்தாஞ்சலி அவர் சுந்தரமூர்த்தி பண்ணாரு. பித்தாஞ்சலி தடுத்தாருல கட்டுப்பாயிட்டு பித்தான் பண்ணாரு. பைத்தியம், நீ கல்யாணம் பண்ணும்போதுதான் இடைஞ்சல் பண்ணி இப்ப பாட்டு வந்தீங்களா? எங்க சன்னிதானம் எங்குள்ளதுன்னு தெரியல. இப்ப சன்னிதானம் எங்கு உள்ளது, பொங்கப்புற சமயம் என்றும் அது படிச்சு முடிச்சிட்டாங்க. அங்கதானே படிச்சீங்கம்மா? இல்ல அது இன்னும் படிக்கல. ஒப்பிடவில்லையா? அது வரைக்கும் தான் படிச்சேங்க. ஒப்பிடவில்லையா? ஓகே, கண்கள் கட்டி விட்டது. அடுத்து படிங்க. பொங்குபல சமயம் என்றும் பொங்குபல சமயமனும் நதிகள் எல்லாம் புகுந்து கவர்ந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்ற பாடல் சமயம் சார்ந்த பாடலா? ஆம் என்றால் 6ஆம் திருமுறையில் உள்ள நடராஜபதி மாலை, சர்க்குருமணி மாலை முதலியவை கூட சமயம் சார்ந்தவைதான். ஒதுக்கி விடலாமா? ஒரு கேள்வி. பாட்டு இது பாத பாட்டு சமயம் கலந்து அதை கலந்து பொங்க கடல் கங்கார கலந்து இறைவனுக்குலாம் சொல்றாரு. எல்லா சமயம் பொங்கு போல சமயங்கள்லாம் நதிகள் மாதிரி எல்லா நதியும் கடைசியா கடல்ல தான் போய் சேருது அப்படின்றாங்களா? ஓகே, இறைவன் கடலா இருக்காங்கிறாரு. இது சமயம் சார்ந்த பாட்டு சொல்றாங்கல்ல, மாலை. சரி, சமய பாடலாம் தான். ஆனா நல்ல பாடல் இருக்குல்ல, 6ஆம் திருமுறை நடராஜபதியே அப்படின்னு வரும் கடைசியில. சமயம் தானே? சமயம்தான்.
சரவண நடராஜ சுப்பிரமணியன் தான் சொல்றாரு. நடராஜ சுப்பிரமணியன் சமயம்தான். அது சமயம் தானே அதுவும். அப்ப அது அது ஓதுலாமா? என்ன பதில் சொல்றது தெரியல சாமி, எனக்கு தெரியல என்ன பதில் சொல்றது. ஒதுக்கிறியா? அது ஒதுக்கிடலாமா? அது ஒதுக்கிடலாமா? சரி சாமி, அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேஸ்க்கு போவோம், நம்மளே வாதாடுவோம். அவ்வளவுதான். நீங்க லா படிங்க, நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். நீங்க லா படிச்சு லா வேண்டியது இல்லைங்க. பாயிண்ட் போடுங்க, பாயிண்ட் ஆளா வச்சிருவாங்க. நான் முதல்ல பேசுங்க போய் ஐயர் வந்து லிங்காஜ் பூஜை பண்ணாரு, எடுத்து நாங்க பேசுங்க போய் பேச ஒத்துன்னு அவர் எடுத்து ஆர்டர் பண்றாரு சொல்லி. இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் காட்டினீங்க, அப்புறம் என்ன சாமி போய் காட்டுவோம். இல்ல அப்புறம் தான் இது ஜோதிடர் பேசுங்க, எடுத்து பேசுங்க. ஜோதிடர் ஐயா காட்டல, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அவர் என்ன சொன்னார் கட்சியில், அவரு நீ உடம்புல ஜோதிடர் தான் பிரச்சமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜனம் வராங்க, காட்டலன்னு சொன்னா உடனே ஒண்ணுதான் போயிடும், அதெல்லாம் அந்த பாவம் மாட்டாங்க, அது வற்புறுத்தாங்கன்னு சொல்லிட்டார். இல்ல நான் எதுக்கு சொல்றேன் ஐயா, இப்ப 5ஆம் திருமுறை அங்க விற்க கூடாதுன்னு கேச போட்டாங்களே, அதுக்கு சொல்றேன். போலாம். சரி, ஓகே, ஒதுக்கி விடலாமா? ஓகே மகேஸ்வரி அம்மா நன்றி. அடுத்து வேற யாரும் போட்டீங்கப்பா? நன்றி. இதை யோசிக்க வரட்டாங்க பாருங்க. சர்க்குருமணி மாலை இதெல்லாமே நடராஜபதி மாலை எல்லாமே இதுலதான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லிருப்பாங்க? ஒன்னும் சொல்லல, அவ்வளவுதான். கேட்டதுன்னா நாங்க ஒதுக்கலாம். இந்த பாயிண்ட் எல்லாம் மக்களை எடுத்து வச்சுங்கப்பா, எல்லா பாயிண்ட் எடுத்து வச்சுங்க. யார் பேசினாங்க இந்த இதை போட்டுருங்க. அப்படி இது எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா கிளாஸ்க்கு வர சொல்லுங்க. மூப்பாயா விட்டு நம்ம தெரியாம ஐயா சரவணையா சொல்லுங்கய்யா. அதனால அருட்பாங்கிறதே கற்கண்டு மலை, அதனால எந்த பக்கம் எப்ப எல்லா பக்கமும் திணிப்பு. அது தெரியாம தானே 1-5 படிக்க விட்டாரு. நான் வரைக்கும் மார்க் எல்லாம் நாயகன் வார்த்தை, எல்லா வார்த்தையும் பெருமான். அதுல என்ன நான் உரைத்த 6ஆம் திருமுறை வார்த்தை மட்டுமே நாயகத்தின் வார்த்தை, மத்ததெல்லாம் நானே கற்பனையா சொன்னது நான் சொல்லியிருக்காரு. நிஜமே இருக்கு. நாங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசுறோம். எங்க சாமி அமைதியா இருக்கீங்க? படிக்கிறேங்க ஐயா. திருவருட்பாவை படிப்பது வேறு, உணர்வது வேறு. மகாதேவ மாலை பாடல்களை கற்று உணர்ந்தால் வேதங்கள் ஆகமங்கள் முதலியவை எந்த கருத்தை வலியுறுத்துகின்றனவோ அந்த கருத்துக்களும் வரும், அதற்கப்பாற்பட்ட மேலான கருத்துக்களும் வரும். நம்முடைய குறைகளெல்லாம் என்னென்ன உள்ளன என மகாதேவ மாலை நன்கு விளக்கும். இறைவனின் பெருமையை விளக்கும். திருவருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மகாதேவ மாலை வரையறை செய்கின்றது. அப்படியா? சொல்லுங்க சாமி. இதுல புரியுது. படிக்கிறது வேற, உணர்றது வேற. அப்படின்னா படிக்கிறது வேற, படிச்சே போயிடும். ஆமா, தெரியாம. ஓ சாமி, இது வந்து இந்த அகவல் வந்து கட்ட 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 கட்டன்னு படிச்சுட்டு போறது. அதேதான் பொருள் உணர்ந்து படிக்கிறது இல்ல சாமி. அதான் படிக்கிறது வேற, உணர்ந்து படிக்கிறது வேற. மாத பாடல வந்து கற்று உணர்ந்தால் படித்து உணரும். உணர்ந்தா வேதங்கள் ஆமங்கள் எல்லாம் என்ன கருத்து சொல்லுதோ அந்த கருத்துகளையும் வரும். அப்பாற்பட்ட கருத்து மேலான கருத்துகளும் வரும். இந்த குறையெல்லாம் என்னென்ன இருக்கு பூரா லிஸ்ட் போட்டாரு மகாதேவ இருக்கு. இது இருக்கு, நம்ம குறையெல்லாம் இருக்கு. ஆனா பெருமை வந்து பெருமை விளக்கம், அதுல இடத்துல நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத விளக்கம் இருக்கு. எல்லாம் வரையப்படுது. அப்புறம் அப்புறம் படிங்க நீங்களே படிங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சமயம் கடந்த சுத்த சன்மார்க்க கடவுளா? ஆம் எனில் நடராஜபதியை அருட்பெரும் ஜோதி என்று 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை கூறுகின்றதே. வந்து சமயம் சொல்றாங்க இல்லையா? ஆமா, என்ன சொல்லுது? சொல்லுதுன்னு இல்ல,
என்ன சொல்லுதுன்னு இல்ல எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுதுன்னு எங்கிட்ட கேட்டா எங்களுக்கு கிட்ட தெரியும். தனி நடராஜபதின்னு சொல்லுங்க. அற்புத நடராஜபதியே வரும். அருப்பெருஞ்சோதி நடராஜபதியே வரும். ஓகே 97 நினைக்கிறேன். நீ தம்பி ஏதா இருந்தாலும் பாட்டு கேட்டுங்க குருடா விடுறேன்ட்டாங்கன்னா பாட்டு பண்ணி பாருங்க. அற்புத நடராஜபதியே அருப்பெருஞ்சோதி நடராஜபதியே. ஓ யார் தெரியுமா? அற்புத யார் தெரியுமாடா? நடராஜபதிதான்டா அற்புதஞ்சோதி. ஆமா அது நடராஜ சைவம் தானே. ஆமா ஏன் மறுக்கிற? அற்புதம் மறுக்கிற? ஏன் மறுக்கிற? அற்புத சமயம் அற்புத சமய தேவமா நடராஜ சமய தேவன் சொல்றாருல. எல்லா பாட்டும் பாருங்க. அற்புத நடராஜபதியான்னு சொல்லுவாரு. ஆமா நடராஜபதியே ஏகாரம் பாடுற பாருங்க. அற்புத நடராஜபதியே விதாண்டா அற்புதஞ்சோதி. சாமி இந்த நடராஜபதி வந்து உள்ளொலி தானே சாமி? நீ தத்துவம் போவாதே. தத்துவம் போவாத பாட்டா பாரு, பாட்டை மட்டும் பாரு. சிம்ம நடராஜா இதமர நடராஜா அவருதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாங்களா? அதாவது இந்த நடராஜரும் அருட்பெருஞ்சோதியும் ஒண்ணுதான்டா அப்படின்றாரா? என்ன கதை? நடராஜ அற்புத பேரு. நடராஜ தான் அற்புத நான் பறிச்சிருக்கேன். அப்ப சாமி இவர் வந்து இப்ப இங்க சிவன் இப்படி எல்லாம் படிக்கிறாருல்ல, எல்லாமே அருட்பெருஞ்சோதி பத்தி தான் படிச்சிருக்காரு. ஆமா 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 அவர் அப்படிதான். என்னது தெய்வம் வேறினும் மன்னிய வண்ணம் வேறினும் படி வேறினும் ஒன்றே எண்ணியதெல்லாம் நின் சாயலே அப்படின்னு வருவேன். நின் சாயலா? அது மாதிரிதான். சரி ஓகே ஓகே. நடராஜபதி உள்ளொலி நீங்க சொன்னது இருக்குதுங்களா? அப்படியே ஒரே நடியில அவரே நடராஜர்னு வருமே. சர்வமேல வரும் சார். சர்வமேல வரும். உபதேச குறிப்பு 2 அண்டபிண்ட பூரண அனுஷ்டான பக்கத்துல வருது. ஆனந்த நடனம் நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் வருது. சொல்லுங்க இல்லைங்க சாமி பக்கம் சொல்லுங்கப்பா. 345 உரைநடை பகுதி. இல்லைங்க உரைநடை தெய்வ நிலையமா? ஆமா 345 இதா. அதுல கடைசி லைன் பாருங்க. ஓ யாரவை உள்ளிருக்கும் பிராசம் கடவுள் உள்ள அசைவு நடம் தான் நாராயண நடம் என்றும் அதை விட்டது நடராயர் என்றும் சொல்லுகின்றது. ஓகே அதான் சொன்னேன் சாமி, உள்ளொலின் அசைவுன்னு சொன்னேன். தத்துவத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னீங்க. இல்ல சாமி, அங்க வந்து மகாதேவனுக்கு வரும்போது மகாதேவன் தான் சொல்லணும். ஓகே 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 புரியுது சாமி. தத்துவத்துக்கெல்லாம் போவாதீங்க அப்படின்றீங்க. சரி அடுத்த பக்கம் கொசன்னு இருக்குது. புரியுதா தெரியுதா இல்ல நான் படிக்கிட்டா? படிங்கய்யா நீங்க. நான் படிக்கிறா? ஓகே. திருவுடையாய் என்று தொடங்கும் திருவருட்பாவும் அருவுடைய பொரு என்ன சாமி இது? அருவுடைய திருவுடையா என்று தொடங்கும் திருப்பாவும் அருடைய பெருவிழாய் அதுவிலங்கு வழியாய் இருந்து அற்புதஞ்சோதி என்று நினைத்த அடுத்த வரியிலே முருகசாமி மணவாளா என்கிறாரு. என்ன பொருள்? இல்லையா என்ன படிச்சீங்க சாமி? நீங்க என்ன படிச்சீங்க? இல்லைங்க இப்ப என்ன படிச்சீங்க? திருவுடையாயின்னு தொடங்குற பாடல் 6ஆம் திருமுறையில எடுங்க. ஐயா திருவுடையாயின்னு தொடங்குற பாடல் எடுங்கய்யா. திருவுடையா தொடங்குற பாடா? 6ஆம் திருமுறையா? எடுக்கிறேன் பாருங்க.
தவி திருப்பாடு நிறுத்தி நிதானமா படிக்குது தவி. படிக்க நீ என்ன படிச்சுன்னு புரியல. எழுத்து வேற தெரிய மாட்டேங்குது தவி. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நேரம் மாத்தின சரி. திருவிளையா என்று தொடங்கும் திருப்பாவும் அருளை பெருவிழாய் அது வழங்கு வழியாய் அப்பால் மேலிருந்து அற்புதம் ஜோதினே என்று விழித்த அடுத்த வரியிலேயே மறுடையாள் திருவள்ளி மணாளா என்கிறது என்ன பொருள்? திருவிழா பாட்டுல ஆனந்த சொல்லுவாங்க, அருளை பெருவழியாய் அது விளங்கு வழியாய் அப்பா அந்த அற்புதம் ஜோதினேன்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அடுத்து மறுவசம் மணாளான்னு அப்படி யாரு சிவாமி மணாளாரு. இல்லை சாமி, அந்த பாட்டு எங்க ஆனந்த முறையில இருக்கு. ஆமா, திருவுடையாய்னா திரு 367 23வது பதிகத்துல இருக்கு. சிவதரிசனம் அப்படி சொல்லுங்கம்மா சாமி, சொல்லுங்க. நான் போட்டு அலசிட்டு கிடக்குறேன். 23வதா சிவதரிசனம் முதல் பாடலே சொல்லுங்க சாமி. பாருங்க, திருவுடையாய் சிச்சவையார் சிவபதி. திருவுடையாய் சிச்சவையார் சிச்சாரி சொல்ற பார்த்தீங்கன்னா சிச்சவைதான் இருக்கிற சிவபதி சொல்றாரு. ஓகே, எல்லாம் செய்ய வரல தனித்தலை சித்தாமணி சித்தாமணி கேட்டார். சித்தாமணி கேட்டாங்க சித்த சிகாமணி. ஓகே, கேட்டாங்க. ஆமா, உருவுடை என் உயிர்க்கிற உள்ள ஒளியே உள்ள உயிர் ஒளி ஊரும் நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்தை ஊர்ல அமுதே அருடைய பெருவழியாய் அவன் எப்படி இருக்கான் பாருங்க. அருடைய பெரு அருன்னா உருவம் இல்லாத அருவுடையனா உருவம் இல்லாத. ஆமா, பெருவெளியாய் அது விலங்கு வெளியாய் வெளியே வந்து விலங்கு விலங்கு அது விலங்கு வெளியனாக்கா அந்த அந்த பெருவெளி பெருவெளியே அதுக்குள்ள இன்னொரு அதுக்கு மேல இன்னொரு வெளி இருக்கா? அதுக்கு மேல ஒரு வெளி அது விலங்கு வெளியாய். அதாவது சமயம் இல்லைங்க, வீட்டுல வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு, இந்த பெட்ரூமே வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அப்படி அர்த்தம். ஆமா, வீடு வந்து வெளியில உலகத்துல இருக்கு. அது மாதிரி பாருங்க, அருடைய பெருவெளியாய் பெருவெளி அது விலங்கு வெளியாய் அது மேல ஒரு பெருவெளி அது விலங்கு வெளி அதுக்கு அப்பாலும் அது அப்பா அற்புதம் ஜோதியனே. நான் அற்புதம் அப்பால இருக்கேன் இல்லையா? அவன் யாருன்னா மறுவுடையாள் வாசனையுடைய சிவகாமவல்லி மணவாளா. சிவகாமவல்லி மணவாளா நடராஜன். நடராஜன் தான் அற்புதம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, வந்திருக்கு. மக்களால ஜீர்ணிக்க முடியுமா சாமி? இப்ப நம்ம சொல்லிட்டு போறோமே, ஜீர்ணிக்க முடியுதா மக்களே? முடியுதா முடியலையோ, கருத்து ஜீர்ணிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. கிசிரி ஊத்தி ஜீர்ணிச்சிக்கப்பா, ஏதாவது பண்ணிக்கிங்க. மருந்துக்கு இந்த ரசத்துக்கு கிசத்தை குடிச்சு காட்டு எப்படிலாம் வருது பாருங்க. ஓகே, நிறைய இடத்துல வந்துங்க சிவகாமி. இது வந்து சிவகாம வள்ளிக்கு மாப்பிள்ளையே ஆசிரியர் பிள்ளையார் வரும். திருவாளன் நானவன் சீர்பிள்ளை அம்பலத்தரசி வரும். அம்பலத்தரசி வரும். அம்பலத்தரசில வருது. நிறைய இடத்துல நடராஜர் சிவகாமி அது வருது. அடுத்து நான் படிக்கிறேன் சாமி, அடுத்து நான் படிக்கிறேன். அஞ்சலை நீ ஒரு சிறிதும் என் மகனே, அருட்பெரும் ஜோதியை அளித்தனம் உனக்கே என்கிறது சத்குரு மணிமாலை. அருட்பெருஞ்சோதி ஒருவரால் அளிக்கப்பட்டு மற்றொருவரால் வாங்கக்கூடிய ஒரு பொருளா? வாங்க வாங்க. இப்ப நடராஜ பேர் சொன்னோம். இப்ப கண்டிப்பா அருமையா வந்து குடுத்து வாங்குற பொருளா போச்சு. குடுத்து வாங்குற பொருளா? சத்குரு மணிமாலை பதிகம் எத்தனை? என்ன அடுத்தது 98. ஆமா, அஞ்சலை நீ ஒரு மகனே. போங்க. 15. ஓகே, பயப்படாத அஞ்சலை நீ ஒரு சிந்து பயப்படாத என் மகனே. மகனே அழுத்தணும் உனக்கு அம்மையா கொடுத்துட்டேன். உனக்கு கொடுத்துட்டேன். செஞ்சிய மாதிரி ஜெத்துவெல்லாம் எழுப்பு எடுத்து நிலைமையே சொந்த சம்ராஜ்யம் செலுத்து. அவன் நல்லதையும் எழுப்பி சம்ராஜ்யம் செலுத்து.
சுகமே விஞ்சர சுகம் தான் மேல மேல விளங்க மெய்ப்பொருள் மேலிருதல்ல விஞ்சைகள் பல விட நிறைய வித்தையெல்லாம் இருக்கு அதில் விளக்கு என்றாய் யாருக்கு உங்களுடைய யார் தஞ்சமாக வராங்களோ அவங்களுக்கு சத்தியமாரே தனி நடராஜ என் சத்குருமணியே. சர்வர் யாரு? தனி நடராஜரு யார் அவரே? மறுவசம் அவரு அற்புதஞ்சோதி. அற்புதஞ்சோதி தான் தனி நடராஜ சத்குருமணியா இருக்காரு. அது தஞ்சம் அடைந்தவர்களுக்கு தான் அருள்னு சொல்ல அந்த பாயிண்ட் இங்க முக்கியம். அப்ப சாமி நடராஜ நில்லுங்க இங்கேயே நாங்க செட்டில் ஆகல. நீங்க நடராஜ போயிட்டீங்க. அருப்பெருஞ்சோதியே அளித்தன உனக்கே, இது என்ன கதை அதை சொல்லுங்க. முடிங்க அதை. அப்படி அனுபவம் தானேயா? அது கொடுத்து வாங்கல அனுபவமா? அனுபவம் தானே. தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோ அருவமாகிய அருட்பெருஞ்சோதி. முடிஞ்சு சாமி கதை. ஓகே புரிஞ்சு. அனுபவத்தை கொடுங்க, எனக்கு அந்த அனுபவத்தை கொடுங்கன்றார. அவ்வளவுதான். அந்த அனுபவத்தை அளிச்ச உனக்கு. சரி இப்ப என்ன சொன்னீங்க சாமி? நடராஜ இது யாரு தெரியுமா அப்படின்னீங்களே. மணியாச்சு நான் போனேன். அவரை லேட்டா எனக்கு சின்ன கிளாஸ் நல்லது அவனால போச்சு எனக்கு. இதோ நிறுத்துங்க சாமி. இல்லைங்க இதோ நிறுத்துங்களா? ஆமா சரி விடுங்க. அப்புறம் என்ன பண்றது? அது வரையும் படிச்சு பாருங்க. வேணாம் போதும். நீங்க பாதியில விட்டு கூடாது. அது மாதிரி நல்லா இல்ல. பாதியில கொஞ்சம் தான் வேணாம் சாமி. அப்ப அடுத்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் முத பாட்டு பார்ப்போம். காப்பு பார்ப்போம். காப்பு ஓகே. ஆக மொத்தத்துல இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஏகப்பட்டதை பார்த்துவிட்டு சாமி. மொத்தத்துல காமனா பார்த்தது என்னன்னாக்கா 6ஆம் திருமுறையும் சரி 1ல இருந்து 5 சரி எல்லாம் ஒண்ணுதான். ஒரே கருத்து தான் சொல்லுது. என்ன தெரியுதுன்னா சாமி, இத எவனும் படிக்கல, ஆராய்ச்சி பண்ணல, கம்பேர் பண்ணல, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்படுத்தி பார்க்கல. ஒன்னே ஒண்ணு படிச்சுட்டு ஓகே இதுல சமயதேவ பேர் வந்துருச்சு, அதனால இவர் அற்ப அறிவா எழுதும் போது எழுதுன அதையும் அந்த கொடியேற்ற நிகழ்வுல சொன்னார்ல, அது எதுக்கு சொன்னாருன்னு பார்க்காம கனெக்ட் பண்ணி 1ல இருந்து 5 படிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அறிவாளிங்க. இந்த ஆரியன் படாது, இந்த முன்னே ஆரியன்ட்டே படாது, முன்னரே படாது. அவங்களுக்கு முன்னரே போதும் சாமி. இப்ப என்ன இப்ப எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போவோம் வாங்க. முன்னுரையை தூக்கிட்டு ஓடுவோம் கோர்ட்டுக்குள்ள பேசி பட்டம் செஞ்சிடலாம். முன்னாள் அவசியமா இருக்கட்டும். பட்டம் அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுவோம். ஆமா இறங்குவோம் சாமி. மலேசியால இருந்து இறங்கும் ஒரு 1000 பேர் அங்க கொண்டு இறங்கிடலாம். வேணாம் ஒரு ஆள் போதும். 1000 பேர். too many cooks spoil the broth. வேண்டாம் ஒரு ஆள் போதும். இறங்கிடும் சாமி. ரொம்ப நன்றி உங்களுக்கு. ரொம்ப நன்றி. மகாதேவா இருந்ததுக்கு. இது மாதிரி இன்னும் இதாச்சும் முன்னே இருக்கு இல்லையா? இல்ல பாட்டுல போய் பாருங்க. ஒவ்வொரு பாட்டை எப்படி போய் பாருங்க. அக்கு வேற ஆணி வேற பாத்துருவோம் சாமி. மெதுவா போவான். ஒன்னும் அவசரம் இல்ல. நிதானமா பாத்துட்டு போவோம். என்ன சொல்றீங்க மக்களே? பட்டுன்னு பாத்துட்டு போறீங்களா? அப்படின்னா வராதீங்க கிளாஸ்க்கு. பட்டுன்னு பார்த்து கிளாஸ்க்கு வராதீங்க. வேதம் சொல்லியிருக்காரு எங்கயா? இது வேதம் சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா மகாதேவ மலை. பாக்கணும். சரி சாமி முடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி எல்லாரும். ரொம்ப நன்றி. நல்ல கவனிய தயவுசெஞ்சு வாங்க எல்லாரும். நல்ல புண்ணிய மகாதேவ மலை அருமையான பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த பாட்டை. இப்போ நான் கிளாஸ் கேபிள் நடத்தி முடிச்சிட்டோம். அருமையாக இருந்தது. மொத்தம் ஜோராக இருந்தது. முடிஞ்சது. எல்லோரும் தயவுசெய்து வாங்க படிங்க. மாதவாரம் படிங்க. படிச்சு பாருங்க. சந்தேகத்துக்கு கேளுங்க. பேசலாம். தயவுசெய்து படிங்க. நம்மளாம் திருந்தணும். நம்ம வேண்டிய நம்ம என்ன குறை இருக்கோ அதெல்லாம் எழுதியிருக்காரு. என்ன செய்யணும் எழுதியிருக்காரு. இப்படி ஆண்டர் அடையில எழுதியிருக்காரு. ஆனந்த விட்சியன் எழுதியிருக்காரு. அனுபவத்தெல்லாம் எழுதியிருக்காரு. எல்லாம் 6ஆம் ரூபா மாத்திரம் இல்லை, மற்ற 5 ரூபா என்ன இருக்கோ எல்லாம் இது ஒன்றிலே இருக்கு. 5 ரூபா என்ன அதெல்லாம் இது ஒன்றிலே இருக்கு.
இன்னும் மரம் பார்த்ததில்ல, பாதை மரம் பார்த்ததில்ல, டிகிரி மரம்லாம் பார்த்தா எங்கேயோ போவோம். எல்லாம் நல்லா அருமையா இருக்கு. எல்லாம் இங்கே பார்க்கலாம். எல்லாம் படிங்க, எல்லாரும் வாங்க, நிறைய பேர் கூப்பிட்டு நல்லா சொல்லுங்க. எல்லோருக்கும் நன்றி, கேட்ட எல்லாருக்கும் நன்றி, கூட கலந்து எல்லாரும் நன்றி, நம்ம சரணாளுக்கு நன்றி, எல்லாரும் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் பெருமான் நன்றி கொடுக்க முடியாது. நம்ம நன்றி கூறி என்ன பண்ண போறோம்? அவரை வணங்குறேன், அவரை வணங்குறேன். கும்பிட்றேன். இவ்வளோ வேலை செஞ்சு இதெல்லாம் நான் படித்து ஆரம்பிக்கிற மாதிரி காசு செய்தி கொடுத்து விளக்கம் சொல்லி கொடுத்து மகிழ்ச்சியாக இந்த அன்பு இன்பம் எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க படிக்க ஆனந்தெல்லாம் எங்கேயும் போய் அடைய பண்ணாப்பேன், என்ன அடைய முடியும்? பெருமாள் நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம்? ஒன்றும் அவர் பேர் சொல்லுவாங்க, ராமலிங்கம் ராமலிங்கம். எல்லோரும் வாழ்க, எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. அடுத்து தீபாராதனை